பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செம்பியம் போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தனர். 25க்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இதில் பலர் குண்டாசில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. செம்பியம் போலீசார் குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தொடர்பான உங்கள் விவரம் சுப்பிரமணியன். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் ஜூலை மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது வீட்டு அருகே இந்த கொலை சம்பவம் என்பது நிகழ்ந்தது. இந்த கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாகவும் பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். சுமார் 500 பக்கத்திற்கும் மேல் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையுடைய தகவலாக இருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் மொத்தம் 28 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் 27 பேர் வரை, அதாவது 25 பேர் வரை குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாருக்கும் இதுவரை ஜாமீன் என்பது கிடைக்கப்படவில்லை. கைதானவர்களில் வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் தொழில் செய்வதற்கான தடையும் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செய்தியாளர்களை சந்திக்கும் போது சென்னை காவல் ஆணையர் அருண் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, இதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைதானவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் என்பது வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு குற்றச்சாட்டு பதிவு என்பது மேற்கொள்ளப்படும். வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் வழக்கு என்பது விசாரணைக்கு வர இருக்கிறது. அதுவும் அப்போதும் கைதானவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான சட்ட நடைமுறைகள் அடுத்தடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.